2 டேஸாக நான் வந்து என்னோடய ஆஃப்டர் நிமோனியா பிரேக் அப்புறம் 2 டேஸாக நான் வந்து ஜிம் போயிட்டுருக்கேன். ஸோ ஜிம் போயிட்டு நான் வந்து நேற்று வரும்போது வீட்டில் வந்து காலையில் வந்து ராகி சேமியா செஞ்சு வச்சுருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து ஒரு மாதிரி கடுப்பாயிடுச்சு, சிக்கன் செஞ்சு வைக்கலன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால நைட்டு நான் வந்து எங்கள் அம்மா கிட்ட சொன்னேன், அம்மா எனக்கு ராகி சேமியா பிடிக்கல, பட் ராகி சேமியா நல்லது தான், டெக்னிக்கலி இட்ஸ் குட் ஃபார் ஹெல்த்து. பட் இருந்தாலும் எங்கள் அம்மா கிட்ட, அம்மா எனக்கு சிக்கன் வேணும், எனக்கு சிக்கன் வேறு நல்ல ப்ரோட்டீன் கண்டென்ட்டாக வேணுமான்னு அம்மா கிட்ட வந்து நேற்று நைட்டு சொன்னேன். இன்றைக்கி காலையில் எங்கள் அம்மா எனக்கு வாங்கினேன் ஓட்ஸு, சிக்கன் சுக்கா. சீரியஸ்லி நவ் லக்கி ஐ எம். எங்கள் அம்மா வந்து அதாவது சாப்பிட்ற விஷயத்துல என் பிள்ளை கேட்டால் எதுவும் நான் வந்து விட்டு கொடுக்க மாட்டேன், அவன் கேட்டுனா நான் வந்து செஞ்சு கொடுத்துருவேன். ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து ரொம்ப லக்கியாக இருக்கேன். பிகாஸ் கேட்டோன்னே எங்கள் அம்மா வந்து அடுத்த நாள் காலையிலேயே செஞ்சு கொடுத்துறாங்க. சாப்பிட்ற விஷயத்தில் மட்டும் எப்போவுமே எங்கள் அம்மா வந்து காம்பன்சேட்டே பண்ண மாட்டாங்க, கேட்டோன்னே செஞ்சு கொடுத்துருவாங்க. இதே மாதிரி என் பொண்ணு என்கிட்ட கேட்டுட்டா, என் பையன் என்கிட்ட கேட்டுட்டா, ஸோ கேட்டோன்னே நான் வந்து செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா எல்லாம் அப்பா இந்த மாதிரி விஷயம் செஞ்சுருக்காங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க.